வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வித்தியாசமான வீடியோ. அதாச்சும் இன்ஃப்ராரெட் அடுப்பு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை கலட்டி ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி நெருப்பு உருவாகுது அப்படின்ட்டு டேரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம், காமிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள கங்காக மாறக்கூடிய அந்த காயில் பாருங்கள். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கங்கு எப்படி பழுத்து அது கங்கா மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த காயில் உள்ள எப்படி இருக்குது, என்னென்ன பேர் பார்ட்ஸ் இந்த அடுப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம கலட்டி இந்த அடுப்பை கலட்டி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம அந்த அடுப்பை கலட்டலாம். யாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்காங்க. இப்போ நம்ம உள்ள எப்படி இருக்குது, இந்த இன்ஃப்ராரெட் அடுப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இண்டக்ஷன் அடுப்புக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கறதுக்காண்டி இந்த அடுப்பை நம்ம கலட்ட போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ராரெட் அடுப்பு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். இப்போ நம்ம இன்ஃப்ராரெட் அடுப்பை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாச்சும் உங்களுக்கு சிலிண்டருக்கு மாற்றான அடுப்பு இதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோ போட்டிருக்கோம். இண்டக்ஷன் அடுப்புக்கும் நார்மல் இந்த இன்ஃப்ராரெட் அடுப்புக்கும் என்ன வித்தியாசம், அதாச்சும் இண்டக்ஷன் அடுப்புல என்ன இருக்கு, இன்ஃப்ராரெட் அடுப்புல என்ன இருக்கு. நான் இண்டக்ஷன் அடுப்பு நான் அடுத்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இன்ஃப்ராரெட் அடுப்பை பார்ப்போம். இந்த அடுப்புக்குள்ள என்ன இருக்கு, இது எப்படி பாத்திரங்கள் எல்லா பாத்திரமும் இது சப்போர்ட் ஆகுது, எப்படி ஹீட் வந்து உருவாகுது, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ள போர்டுகள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம அதை வந்து மேலே தூக்குனாலே இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் உள்ள என்ன இருக்குன்ட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்க்ரூவெல்லாம் ஆல்ரெடி நம்ம கழட்டி வச்சிட்டோம். பாருங்க, ஸ்க்ரூவெல்லாம் நம்ம ஆல்ரெடி கழட்டிட்டோம். இப்போ வந்து இதை வந்து பாக்ஸ் மாத்திரம் மேலே தூக்க வேண்டியதான். அந்த மேலே உள்ள பாக்ஸ் மாத்திரம் மேலே தூக்கலாம், ஓப்பன் ஆயிரும். பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ உள்ள என்னென்ன சிஸ்டங்கள் இருக்கு, உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மெயின் சிஸ்டம். அந்த நெருப்பை உருவாக்கக்கூடிய மெயின் டிஃப்ரெண்டான ஒரு பொருளே இதுதான். இண்டக்ஷன் அடுப்புல இந்த மாதிரி மெத்தட்ல இருக்காது. இண்டக்ஷன் அடுப்புல வந்து காயில் மெத்தட்ல இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அதை போட்டோல காமிக்கிறேன். இதுல வந்து காயில், அதாச்சும் காயில்னா அந்த காயில் வந்து அது வேற. இது வந்து உங்களுக்கு வந்து நெருப்பு உருவாகக்கூடிய காயில். இது வந்து மேக்சிமம் எதுல இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அயன் பாக்ஸ், இந்த மாதிரி சூடு உருவாகக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி காயில் வந்து அமைப்பு வந்து வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்கு இதுல பாருங்க. நான் க்ளோஸா நான் உங்களுக்கு பக்கத்துல வச்சு காமிக்கிறேன். பாருங்க, க்ளோஸா காமிக்கிறேன். இப்போ இதுல என்னென்ன இருக்குன்ட்டு பாருங்க. இதுல வந்து ஒரே ஒரு வேலை வந்துச்சு. அந்த வேலையை நான் பார்த்துட்டேன். என்ன அப்படின்னா ஒரு காயில் வந்து கட் ஆகிட்டு, அந்த கட் ஆகுனதை நான் இணைச்சி செம்பு கம்பி போட்டு இணைச்சி விட்டுருக்கேன். அது ஒன்று இதில் ஃபால்ட் வந்துச்சு, நான் அதை சரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இதுதான் அந்த பிளேட்டு. க்ளோஸாக நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுதான் அந்த பிளேட்டு, இதுதான் அந்த காயில், நெருப்பு உருவாகக்கூடிய காயில் வந்து இதுதான். சப்ளை கொடுத்தா இங்கே பாருங்க, இந்த லைன் வழியாக சப்ளை உள்ளே போகும். ஏசி சப்ளை உள்ளே போய் உங்களுக்கு இது வந்து நெருப்பாக கங்கா மாறும். இது வந்து மேக்சிமம் அயன் பாக்ஸ், இந்த மாதிரி ஹீட்டிங் உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த எலமெண்ட் தான், ஹீட்டிங் எலமெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இந்த அடுப்புலையும் கொடுத்துருக்குறாங்க. இதே இது அப்படி ஆப்போசிட்டா மாறும் இண்டக்ஷன் அடுப்புல. இண்டக்ஷன் அடுப்புல உள்ள மெத்தடே வேற. நம்ம வந்து இதை வந்து நம்ம வீடியோல காமிச்ச மாதிரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் நாளை பண்ண உங்களுக்கு இண்டக்ஷன் அடுப்பு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி முடிஞ்சா ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்க, இதான் சர்க்கியூட் போர்டு. சர்க்கியூட் போர்டில் இது வந்து கண்ட்ரோல் போர்டு. நம்ம வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணதான் பார்த்தீங்களா, டிஸ்பிளே ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இது வந்து ஆன் சுவிட்ச். நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால கரெக்டாக சொல்கிறேன். இது வந்து ஆன் சுவிட்ச். இது வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணக்கூடிய சுவிட்சுகள். உள்ளே எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ப்ரிங்குக்குள்ள எல்இடி லைட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த கனெக்டர் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம மூடியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எவ்வளவு நெருப்பு தேவையோ அந்த வேல்யூ வைக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனு, அதில் உள்ள பாயிண்டில் உள்ள பிளக்கு தான் அது. நம்ம அதை உருவியாச்சு. அதுதான் இந்த பிளக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இந்த ப்ரோக்ராமை வந்து, இது வந்து ப்ரோக்ராம் போர்டு. இந்த ப்ரோக்ராமை வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு கொண்டு போகக்கூடிய கனெக்ஷன் ஒயர் இது. இது வந்து மெயின் போர்டு. இதுதான் மெயின் போர்டு. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் மெயின் போர்டு. இதில் தான் உங்களுக்கு வந்து சப்ளை வந்து எவ்வளோ அளவு கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், இது எவ்வளோ நெருப்பாக மாற்றணும் அப்படிங்கிற வேலையை செய்கிறது எல்லாமே இந்த போர்டு தான். இதில் சர்க்கியூட்டை பாருங்கள், கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. ஐசி, கெப்பாசிட்டரு, இது பாருங்கள், பஜர் ஸ்பீக்கரில் சின்ன ஸ்பீக்கர். இது உங்களுக்கு அந்த சவுண்டு வரும் தெரியுமா, உங்களுக்கு அடுப்பு வந்து கீயிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வருமா பட்டுறோம் கடை, அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஸ்பீக்கர் தான் இது. பாருங்கள், பீஸ் கேரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள இதில். அதுக்கப்புறம் வேறு என்ன வருது இதில், இந்த ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா அந்த கூலிங் பேன் உள்ள இருக்கு பாருங்கள். இருக்கு பாருங்கள், இந்த கூலிங் பேனுக்குள்ளது, இந்த கூலிங் பேனுக்குள்ளது அந்த லைன் வருது. இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 12 வோல்ட்டாக இருக்கும். உள்ள 12 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி 12 வோல்ட்டாக இருக்கும்.
அப்புறம் இதில் வந்து ஹீட்டிங் எலமெண்ட், அந்த ஹீட்டிங் இது சிங்க் கொடுத்துருக்காங்க. ஐசி கேண்டி ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. வேறு டிஃப்ரெண்ட்டானது என்ன இருக்குது இதில்? ஒரு அடுப்பை நம்ம முழுசாக ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள். ஒர்க் ஆகக்கூடிய அடுப்பை நம்ம முழுசாக ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கோம். ஆனால் இவ்வளவு ரொம்பலாம் உள்ள பொருட்கள் அதிகமாகலாம் தெரியல, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் அந்த சிம்பிளானதே எவ்வளோ பெரிய வேலையை பார்க்க பாருங்கள். இண்டக்ஷன் அடுப்புலையும் இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொருட்கள் மாறும். அதில் மெயினாக இண்டக்ஷன் அடுப்பில் மாறுது இந்த செட்டப் ஃபுல்லாமே அதில் வேறு மாதிரி இருக்கும், இதில் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து சப்ளை லைன். நம்ம அந்த ப்ளக் இருக்குது பாருங்கள், நான் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ளக்கில் இருந்து வரக்கூடிய லைன் வந்து இங்கே வருது. இது கண்ட்ரோல் ஆகி இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதில் இருந்து எடுத்துகிட்டு போய் கண்ட்ரோலுக்கு இங்கே வரும். இது வந்து ஃபுல்லாமே எலக்ட்ரானிக் தான். இந்த எலக்ட்ரானிக் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு இங்கே வந்து சர்க்யூட்டு காம்பனண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இது கட்டான காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஹீட் இருக்கும்போது அடுப்பு ஆட்டக்கூடாது. நல்லா ஹீட் இது வந்து நெருப்பாக மாறி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அடுப்பை வந்து அசைவு, இதே மாதிரி அசைவது இருந்தாலும் இந்த ஹீட்டிங் பிளேட் வந்து டக்குன்னு கட் ஆயிடும். அது ஒன்று தான் அந்த அடுப்பில் ஒரு மைனஸ் பாயிண்ட். ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அது உங்களுக்கு கங்கா மாறும்போது இந்த காயில் ஃபுல்லாமே ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடுப்பை வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது இப்படி ஆட்டுனாலோ இல்லைன்னா பாத்திரத்தை டக்குன்னு தூக்கி வைக்கும்போது அந்த அதிர்வு, இந்த மாதிரி பிரச்சனைனால காயில் வந்து கட் ஆயிரும். அப்படி தான் இந்த காயில் கட் ஆகிட்டு நான் அது வந்து பாருங்கள், மேக்ஸிமம் இப்படி பண்ணக்கூடாது. நான் இப்போதைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்காண்டி இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இந்த அடுப்பில் இருக்கக்கூடிய மெத்தடுகள், இவ்வளோதான். இதில் வந்து டச் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ப்ரிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங்கி மெத்தடு ஃபுல்லாமே டச்சு. அந்த ஸ்ப்ரிங்குக்கு மேலே வந்து இந்த கிளாஸ் வந்து படம் பாருங்கள். இது வந்து இந்த காயில் கிட்ட இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் தான் அந்த கண்ட்ரோல், இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங் வந்து அப்படி தான் நமக்கு டச்சாக ப்ரோக்ராம் ஆகி வேலை செய்யுது. உங்களுக்கு வந்து இது மேக்ஸிமம் நம்ம ஹெட்ஃபோன் இருக்குது தெரியுமா, நம்ம அந்த இப்போ உள்ள இயர்ஃபோனில் உள்ள மெத்தட் இருக்குல்ல, அதே மெத்தடில் தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இயர்ஃபோனில் உள்ள அந்த மெத்தடு வந்து டச் பண்ணால் இயர்ஃபோன் வந்து சவுண்டு கூடும் குறையும், வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ உள்ள இயர்ஃபோனில் வந்துருக்க மெத்தட் தான் இதுலேயும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மெத்தட். ஆனால் இதில் என்ன கொஞ்சம் ப்ரோக்ராம் வந்து கூடுதல், இதில் வேலைப்பாடு கூடுதல், அதில் வந்து வேலைப்பாடு கொஞ்சம் சிம்பிள். ஆனால் வேலைகள் வந்து அந்த டச்சிங் ப்ரோக்ராம் வேலைகள் வந்து எல்லாமே ஒன்று தான். அதுலேயும் இதே மாதிரி ஸ்ப்ரிங்கு தான் இருக்கும் பாருங்கள். இவ்வளோதாங்க ஒரு முழு இன்ஃப்ராரெட் அடுப்பே நம்ம வந்து கலட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இவ்வளோதான், இதுதான் ஒரு முழு இன்ஃப்ராரெட் ஒரு அடுப்பு. இவ்வளோதான் இருக்குது மொத்தத்தில் உள்ள பொருள். இன்னொன்று இந்த அடுப்பில் நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு பார்ட்ஸ் வந்து ஒரு இரும்பு பிளேட்லேயே மெட்டல்லே கொடுத்துருக்காங்களா, இதில் ஏன் ஷாக் அடிக்க மாட்டுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன வித்தியாசம்னா, எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி மெட்டல் தான், இரும்பு பிளேட்டு தான். ஆனால் இதில் எதையுமே டச் ஆகாத மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கேப்பில் தான் எல்லா பொருளுமே மாட்டியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் போர்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபேனுக்கு மேலே இருக்குது, கூலிங் ஃபேனுக்கு மேலே இருக்குது. அதனால இது வந்து பிளாஸ்டிக்கு, அதுக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து கண்டினியூட்டி ஆகாது. அதே மாதிரி தான் இந்த மெயின் போர்டு, இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் போர்டுக்கு கீழே பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், பிளாஸ்டிக் வந்து வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் வச்சுருக்கிறதுனால அதுவுமே கண்டினியூட்டி ஆகாது. அதே மாதிரி மெயின் வந்து நம்ம இந்த காயில் சிஸ்டம், இந்த காயில் சிஸ்டத்தை பாருங்கள். இப்போ நான் இடத்த பாருங்கள், கீழே இருக்கிற வந்து இது வந்து பிளேட்டு, இந்த பிளேட்டுக்கும் இதுக்கும் டச் இல்லாமல் தனியாக மேலே லைன் இருக்குது. அதே மாதிரி இந்த காயில் சிஸ்டம் பிளேட்டும் உங்களுக்கு வந்து அங்கே பாருங்கள் டச் இல்லாமல் அந்த கேப்பு இருக்குது பாருங்கள், இந்த இருக்க அந்த கேப்பு, இந்த ஸ்ப்ரிங்கு போட்டு இது வந்து வாஷிங் மிஷின் மெத்தட் மாதிரியே வச்சுருக்காங்க, எதுவுமே டச் இல்லாமல் மாதிரி. ஆனால் மேக்சிமம் இது சேஃப்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்றைக்காக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு இன்மையாக ஆகலாம். எப்போவுமே ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் வந்து இதில் வந்து சமைக்கணும், வேலை பார்க்கணும். வாட்டர் வந்து உள்ளே வந்து போகவிடாமல் நீங்கள் வந்து சமைக்கும் போது பார்த்துக்கிடணும். ஏன்னா இவ்வளோ பொருட்கள் ஓப்பனில் இருக்குது, உங்களுக்கு வாட்டர் வந்து எந்த வழியிலனாலும் உள்ள லீக் ஆகிரும். அதனால் கொஞ்சம் வாட்டர் வந்து போகாத மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த ஆர்சிசிபி இதே மாதிரி பொருட்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்சிசிபி சுவிட்சு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அந்த சுவிட்சு போட்டால் ரொம்ப சேஃப். ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டோ ஒரு ஷாக் அடிக்கிறதோ அப்படின்னாலும் அந்த சுவிட்சு வந்து மெயினாக ஆஃப் பண்ணிடும். எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப்டியான ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே போல் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். இப்போ நம்ம அந்த அடுப்பை வந்து மாட்டிடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோவும், இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கும், ஹோம் அப்ளைன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும், என்னென்ன பொருட்கள் பயன்பாட்டில் இருக்குது, பயன்படுது வீட்டுக்கு அப்படிங்கிற வீடியோக்களும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோக்கள் வந்து ரொம்ப பேருக்கு பயனுள்ள வீடியோக்களாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம சேனலில் உள்ள வீடியோவை பகிர்ந்து அவங்களுக்கும் பயனுள்ளதாக்குங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.